Hello everyone. Now we see treatment of revenue receipts. அதாவது சாப்டர் 2ல் நம்ம நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நார்மலாக ஒரு ப்ராஃபிட் கன்சர்ன் அதாவது ப்ராஃபிட் மோட்டிவோடு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட்ங்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான். அப்போ அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ரெவென்யூ ரெசிப்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரெசிப்ட்ஸாக எதை பார்க்குறோன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது தான். அதை ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ணுவாங்க? when subscription received for the current year, previous year and subsequent period are given separately. அது subscription receivedன்னு சொல்லி current yearக்கும் previous year subsequent year அதாவது next year 3 இயருக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருக்கும் போது நம்ம எதை எடுக்கணும்னு subscription received for the current year will be shown on the credit side of income and expenditure. அது கரண்ட் இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை தான் என்ன பண்ணணும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் அதாவது இன்கம் சைடில் காமிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். அந்த கரண்ட் இயருக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயருக்குள்ளே தான் subscription received in advance in the previous year which is mean for the current year is to be added. இந்த வருஷத்துக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே பே பண்ணியிருந்தாங்கனாலும் அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதாவது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர் அப்படிங்கிறப்ப அதை என்ன பண்ணணும்? அது இந்த கரண்ட் இயருக்குள்ளே இன்கம் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டோட இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் ஃபார் கரண்ட் இயர் அதையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது டோட்டலாக இந்த வருஷத்துக்கு கரண்ட் இயரில் அவங்களுக்கு கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். illustration 8 from the following details calculate the amount that will be shown as a subscription in income and expenditure account for the year ending 31st March 2017. Subscription received for 15 to 16 7,500, 16 to 17 60,000, 17 to 18 1,500, டோட்டலாக 69,000. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 16 to 17 is 2,400. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் 16 to 17 received in 15 to 16 was 1,000. அதாவது இந்த சம்மில் இப்போ என்னது? கரண்ட் இயருங்கிறது என்னது? 31st March 2017. அப்போது 16 to 17 தான் கரண்ட் இயர். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ என்ன சொன்னோம்? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சீக்வெண்ட் இயர். அது கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், நெக்ஸ்ட் இயருக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம கரண்ட் இயர்க்கோட அமௌண்ட்டை மட்டும் எடுத்து என்ன செய்யணும்னோம்? இன்கமோட சைடில் போட்டுறணும்னோம். அப்போ கரண்ட் இயருங்கிறது 16 to 17 தான் இந்த சம்மில். அப்போது 16 to 17 உள்ள 60,000 இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டோம். அடுத்து ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். என்னது? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர். இந்த வருஷத்துக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அதை ஆட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் மீன் ஃபார் த கரண்ட் இயர். கரண்ட் இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை முந்தின வருஷமே பே பண்ணியிருந்தாங்களோ அதையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போ இந்த சம்மில் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 16 to 17ங்கிறது கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அதான் இப்போ ஆட் தானே பண்ணணும் 2,400. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16 to 17 கரண்ட் இயருக்குள்ளதை என்ன பண்ணியிருக்காங்களா? ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 15 to 16 15-16லேயே ஒரு 1000 பே பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 63,400. இதில் அவங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி காமிச்சிருக்கோம். இதுவே இதை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படிலாம் காமிப்பாங்க பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இன்னொன்று சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு மாதிரி வரும் எப்படின்னா when total subscription received during the current year is given. அது ஒரு இயரில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. the total subscription received during the current year will be shown on the credit side. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் காமிச்சிருவோம். இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டோட கிரெடிட் சைடில் இன்கம் காலத்து ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். subscription outstanding in the previous year which is received in the current year will be subtracted. அது போன வருஷத்தில் ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ணோன்னா அதை என்ன பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அது இந்த வருஷத்துக்கான அமௌண்ட் இல்லை இல்லையா, ப்ரீவியஸ் இயருக்குள்ள அமௌண்ட். அதை எதுக்கு நம்ம இந்த வருஷம் இன்கமில் காட்டணும், காட்ட தேவையில்லை. இந்த கரண்ட் இயரில் நமக்கு என்ன அமௌண்ட் வர வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம இன்கமில் காட்டணும். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயரை ஆட் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் கரண்ட் இயர் இஸ் ஆடப். அதே தான், அதாவது இந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டை முந்தின வருஷமே நம்ம பே பண்ணியிருந்தோன்னா அதை ஆட் பண்ணுவோம். அதே சமயம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் த கரண்ட் இயர் விச் இஸ் மீன் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர். அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணணும், அதை என்ன பண்ணிடணும் சப்ராக்ட் பண்ணி. ஏன்னா அது நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே தானே, அதை எப்படி நம்ம இந்த வருஷம் கணக்கில் காட்ட முடியும். அதனால் அதை என்ன பண்ணிடுவோம் சப்ராக்ட் பண்ணிடுவோம் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து. ஓகேவா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி காட்டுவோன்னு பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயரும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயரும் அசட் சைடில் காமிப்போம். அது கரண்ட் இயரில் வர வேண்டிய அமௌண்ட்டு, அது போக ப்ரீவியஸ் இயரில் உள்ளது இன்னும் வந்து சேராமல் இருக்கக்கூடிய அமௌண்ட், இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா அசட் சைடில் காமிக்கணும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இந்த கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயருக்கு உள்ளதை வந்து இந்த வருஷமே ரிசீவ் பண்ண அதை என்ன பண்ணிடணும் லைபிலிட்டி சைடில் காமிக்கணும். ஓகேவா. இதுக்கு அடுத்ததாக ஒரு சம் பார்க்கலாம். Illustration 9. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்னால என்னது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா, ரிசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. ஏன்னா ரிசிப்ட்ஸை அதில் 17 to 18, 80 to 90. இதில் நம்ம கரண்ட் இயர் என்னது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க 31st March 2019 சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படி தானே. அப்போது 2018 to 19 தான் என்னது நமக்கு கரண்ட் இயர். அப்போ அந்த வேல்யூ எப்படி 3 வருஷத்துக்குள்ளது கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்க்குள்ளது கரண்ட் இயர் சப்சீக்வெண்ட் இயர் 3 இயரை செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எதை மட்டும் தான் எடுக்கணும் கரண்ட் இயர் வேல்யூவை மட்டும் எடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் போடணும். பை சப்ஸ்கிரிப்ஷன் 48,000. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க. there are 300 members in the club each paying an annual subscription of 200 per annum. அப்போ 300 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 200 மணிக்கு சப்ஸ்கிரிப்ஷனாக டோட்டலாக அந்த வருஷம் எவ்வளோ ரூபா வந்திருக்கணும் 300 × 200 60,000 வந்திருக்கணும் அப்படி தானே. ஆனால் வந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தான் 48,000 தான். அப்போ மீதி இருக்கக்கூடிய 12,000 என்னது அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் வராமல் இருக்குது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயரை நம்ம ஆட் பண்ணுவோமா, அதான் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 to 19 12,000 அதை ஆட் பண்ணி 60,000 காமிச்சிருக்கோம். இப்போது அதிலே கீழே இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 17 to 18 is 1000. அது போன வருஷத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டுமே என்ன இருக்கான் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு இருக்கான். அப்போ அதை நம்ம எங்கே காட்டலான்னா அசட் சைடில் காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில். பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ 2 அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இந்த 12,000ஐயும் ப்ரீவியஸ் இயரில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் 1,000ஐயும் சேர்த்து 13,000. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பார்த்தோம்
நெக்ஸ்ட் இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷம் ரிசீவ் பண்ணால் அதை பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிக்கணுமா? அப்போது இந்த ரிசிப்ட்ஸில் 19 to 20 ஒரு 3000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது என்னது? அடுத்த வருஷத்துக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே கரண்ட் இயரில் பே பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர் 19 to 20 3000ன்னு காமிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பார்ப்போமா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 11 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். ஓகேவா? கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு அ கிளப். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எவ்வளோ இன்கம் வருங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்ஸ் 1/1/2018, 31/12/2018. அப்போது 1/1/2018ங்கிறது என்னதுன்னா 2017 க்ளோசிங், அதுதான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங்கா. அப்போ அது வந்து போன வருஷத்துக்கானது. 31/12/2018ங்கிறது இந்த வருஷத்துக்கானது, கரண்ட் இயர். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000ங்கிறது போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங், 7,000 கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 3,000ங்கிறது என்னதுன்னா கரண்ட் இயருக்குள்ள அமௌண்ட்டை ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போது 31/12/2018 உள்ள 5,000ங்கிறது என்னதுன்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ள அமௌண்ட்டை கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கங்கிற மீனிங். அப்போது நம்ம அதுக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக ரிசீவ் பண்ணணுங்கிறதானே எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தியரியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எப்படி பண்ணணும்னு. when total subscription received during the year is givenனா ஃபஸ்ட்டு அந்த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை எழுதிட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் ரிசீவ்டு இந்த கரண்ட் இயரை சப்ராக்ட் பண்ணுவோம், கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணுவோம், கரண்ட் இயருக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயரை ரிசீவ் பண்ணால் அதை ஆட் பண்ணுவோம், சப்சீக்வெண்ட் இயருக்குள்ளதை அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணால் அதை சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ அதே இதுதான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஓகேவா? இதில் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டூரிங் த இயர் 2018 வந்து 1,50,000. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டூரிங் த இயர் 2018 1,50,000. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000. எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயரும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயரும் என்ன பண்ணிடுவோம்? ஆட் பண்ணிடுவோம். இதில் கரண்ட் இயர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் என்னது? 7,000. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் எவ்வளவு? 7,000. 7,000. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லி 1/1/2018 இருக்குது என்னது? கரண்ட் இயருக்குள்ள அமௌண்ட்டை அவங்க 2017 பே பண்ணியிருக்காங்கங்கிற மீனிங். அப்படி தானே? அப்போ அதை என்ன பண்ணாது? கரண்ட் இயருக்குள்ள அமௌண்ட்டு தானே, அதையும் ஆட் பண்ணணும். அந்த 31/12/2018 இருக்குது இந்த வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங், அதையும் ஆட் பண்ணி அவுட்ரு காலத்துக்கு அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்தப்போ 10,000, அதை என்ன பண்ண ஆட் பண்ணி 1,60,000. நெக்ஸ்ட்டு இதை லெஸ் பண்ணணும். எதை? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 போன வருஷத்துக்கான அமௌண்ட் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடணும்? லெஸ் பண்ணிடணும். அது இதில் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் சொல்லி 31/12/2018 அது வந்து என்னது? 2019க்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன், அதனால் அதை சப்ராக்ட் பண்ணுறோம். பண்ணது போக அப்போது 2018 சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக வந்த இன்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,45,000.